So good. So good. So good. इसको बताइए. So good. So good. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல சுகமான ஒரு தூக்கத்தை போட்டிருக்காருங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிஜேபி அமைச்சரான கிரண் ரிஜிஜுங்கிறவரு ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கிறாரு. எது குறித்தான விவாதம்? வாக்போர்ட் குறித்தான விவாதம். இந்த வாக்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்த உடனே ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் உச்சக்கட்ட பரபரப்பை நோக்கி போயிட்டாங்க. மிக தீவிரமா இந்த விவாதங்கள் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கிறப்போ, கிரண் ரிஜிஜு அவரை சுத்தி இருந்த அத்தனை பிஜேபி எம்பியும் ஒன்னு சேர்ந்து கூச்சல் போடுறாங்க. என்ன கூச்சல்? ராகுல் காந்திஜி தூங்காதீங்க, ராகுல் காந்திஜி தூங்காதீங்க அப்படின்னு கூச்சலை எழுப்புறாங்க. இந்த கூச்சலை கேட்டதுமே கிரண் ரிஜிஜு ராகுல் காந்திஜி என்ன பண்றாருன்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்ததோட மட்டும் இல்லாம அவரோட கைகள்னால அவரே தலையில அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராகுல் காந்திக்கு ஒரு அட்வைஸும் சொல்றாரு. மிக மிக முக்கியமான ஒரு டிபேட் இங்க போயிட்டு இருக்கு. இந்த டிபேட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க, கேட்டுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் தூங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அட்வைஸை கேட்டதுமே பிஜேபி காரங்க எல்லாரும் சிரிப்பே தாங்க முடியாம கேலியும் கிண்டலும் செஞ்சு யார ராகுல் காந்தியை பார்த்து. இதை தொடர்ந்து ராகுல் காந்தி தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான போட்டோக்களும் வீடியோக்களும் சமூக வலைத்தளங்கள்ல மின்னல் வேகத்துல பரவுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா ஒரு கதையில ட்விஸ்டும் இருக்கு. ராகுல் காந்தியோட ஆதரவாளர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. இறங்கி புதுசா ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கதையின்படி என்ன நடந்துச்சுன்னா, ராகுல் காந்தி அவரு தூங்கவே இல்லை. அப்ப என்னப்பா பண்ணிட்டு இருந்தாரு? ஆழ்ந்த யோசனையில இருந்தாருங்கிறது தான் ராகுல் காந்தியோட ஆதரவாளர்களோட விளக்கம். நேரா உட்காந்து யோசிக்கல, கொஞ்சம் சரிந்தாப்புல உட்காந்து கையெல்லாம் வேற ஒரு பொசிஷன்ல வச்சு தலைக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து யோசிச்சிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு தூங்குறது மாதிரி இருந்திருக்கு. பிஜேபி காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி அந்த இடத்துல தனியா இல்லையா, அவர் கூட பல எம்பிக்கள் இருந்தாங்க, எதிர்கட்சி எம்பிக்கள். அந்த எம்பி கிட்ட பலர் கேட்டு விசாரிச்சு உறுதி செஞ்சது என்ன தெரியுமா? ராகுல் காந்தி தூங்கிட்டு இருந்தாரா இல்லையானுதான். அப்படி கேட்கும் போது அவங்க எல்லாரும் இல்லப்பா ராகுல் காந்தி தூங்கலன்னு தான் உறுதியும் செஞ்சிருக்காங்க. வீடியோ பாக்குறப்போ ராகுல் காந்தி பக்கத்துல இருக்கிற எம்பி யார் தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த ராசாவால தான் நம்மளால பார்க்க முடியுது. ராசா தான் உறுதிப்படுத்தி இருக்காரா அப்படிங்கிற தெளிவான தகவல் இன்னும் வரல. मुसलमान है क्या? मेरे कॉन्स्टिट्यूएंसी में बहुत मुसलमान वोटर है. So good. So good. So good. इसको बताइए. So good. ऐसे आप देखते हैं. दादा उठो. इसलिए मैंने कहा ना दादा, आप हर समय मत बोलिए, नींद आ जाएगा आपको. सर, இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.